Hello everyone. 10th standard English second paper question number 11. Question number 11 ஒன்னே தெரிஞ்சிருக்கும் letter writing. இந்த பார்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேர் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸ்னால் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கான சில ஷார்ட்கட் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஎன் இங்கிலீஷ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஷார்ட்கட் ஐடியாஸ் ஃபார் ஸ்கோரிங் மார்க்ஸ் இன் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கான சில ஷார்ட்கட் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லெட்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். we have two types of letters. ஒன்று வந்து இன்ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று ஃபார்மல் லெட்டர். நம்ம கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரான்னு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இன்ஃபார்மல் லெட்டர்ஸோட ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் யார் யாருக்கு எழுதுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு எழுதுவோம். அப்புறம் நம்மளுடைய சிப்ளிங்ஸ்னால் பிரதர் ஆர் சிஸ்டர், அவங்களுக்கு எழுதுறது வந்து இன்ஃபார்மல் லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுகிற லெட்டர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதுவோம். கடைசியாக நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை, இவங்களுக்கெல்லாம் எழுதுகிற லெட்டர்ஸ் வந்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, எப்படி நம்ம சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பார்க்கலாம். மாரன் ஸ்டார்டட் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் எ பர்டிகுலர் பேர்ட் தட் ஹி ஹஸ் சீன் இன் வேடந்தாங்கல். ஹி இஸ் unable to complete the letter. Complete the content of the letter in about 100 words. இப்போ நமக்கு இந்த லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, அவங்களே அந்த லெட்டருடைய ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரான்னு. இப்போ இன்ஃபார்மல் லெட்டர்னால் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டிங்னா பிளேஸு, டேட், அதுதான் ஹெட்டிங். அடுத்தது க்ரீட்டிங், மை டியர் ராஜா. அந்த க்ரீட்டிங்கை பார்த்தே நீங்கள் முடிவு பண்ணிடலாம், மை டியர்னு இருந்தாலே அது வந்து இன்ஃபார்மல் லெட்டர் தான். அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர், அந்த கான்டென்ட், இதுதான் நம்ம எழுத வேண்டிய பார்ட். அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங், யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட், யுவர் சின்சியர்லி, யுவர்ஸ் லவ்விங்லி, அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் க்ளோசிங். கடைசியாக சிக்னேச்சர், யார் லெட்டர் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய பெயர். அட்ரஸ் ஆன் த envelope, அந்த லெட்டருடைய கவரில் நம்ம எழுதுவோம் இல்லையா, யாருக்கு அந்த லெட்டர் போய் சேரணும் அப்படின்னு அந்த அட்ரஸ் பேர் நான் எழுதுவோம் இல்லையா, அதுதான். சரி, இப்போ இந்த லெட்டரை எப்படி நம்ம வந்து சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ஷார்ட்கட்னு நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த காமன் ஃபார்மேட் தான். இந்த காமன் ஃபார்மேட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், என்ன மாதிரியான லெட்டர் கேட்டாலும் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மை டியருக்கு அப்புறம் யாருக்கு லெட்டர் எழுதுகிறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணிடணும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஐம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, எல்லா இன்ஃபார்மல் லெட்டருடைய ஃபஸ்ட் லைன் இது தான். அதுக்கப்புறம் இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் டு யூ. ஐ ஹோப் யூ வில் பி இன் குட் ஹெல்த் வைல் ரீடிங் திஸ் லெட்டர். ஐ ரைட் டு யூ நவ் டூ அப்படின்னு போட்டு நிறைய டாட்ஸ் வச்சுட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் உங்களுடைய கான்டென்ட்டை நீங்கள் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபினிஷிங்க்கு வந்து கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஆல், யூ வில் ஆல்வேஸ் பி இன் மை ப்ரேயர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் மீ பேக். பாருங்கள் எத்தனை லைன் வந்துருச்சு பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சரி, எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இது. மை டியர் ராஜா, ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் டு யூ. ஐ ஹோப் யூ வில் பி இன் குட் ஹெல்த் வைல் ரீடிங் திஸ் லெட்டர். ஐ ரைட் டு யூ நவ், இது வரைக்கும் அந்த காமனான ஃபார்மேட்டு. இதுக்கப்புறம் தான் கான்டென்ட் எழுதுகிறோம். டு டெல் அபவுட் த பேர்ட் விச் ஐ ஹவ் சீன் இன் வேடந்தாங்கல். த பேர்ட் வாஸ் கிரே இன் கலர் வித் அ லாங் பீக். தே டோல்ட் மீ இட் வாஸ் அ கிரே பெலிகன், a water bird. If you come here for holidays we can go and see it again. இதை நான் கொஞ்சம் லென்த்தியாக தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஷார்ட்டாக கூட கொஸ்டின்லேருந்தே எடுத்து எழுதிக்கலாம். கடைசியாக கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஆல், யூ வில் ஆல்வேஸ் பி இன் மை ப்ரேயர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் பேக், யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் மாறன். எப்படி சிம்பிளாக எழுதிட்டோமா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீஜா செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே லாஸ்ட் வீக். ஹர் அங்கிள் had presented her a watch. Srija wants to thank him for the gift. The format of the letter is ready.
Help her complete the content of the letter in about 100 words. பாருங்கள், அதே வேர்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஆனால் நடுவில் மட்டும் அந்த கான்டென்ட்டில் மட்டும் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக எழுதிட்டேன். அவ்வளோதான். To thank you for the watch that you have sent for me on my birthday. The watch is very beautiful and I love the gift very much and I thank you once again. அவ்வளோதான். And one more last example. Mani started writing a letter to his father asking permission to join an excursion party. The format of the letter is ready. Help him complete the content of the letter in about 100 words. இப்போ இந்த லெட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நான் சேம் அந்த காமன் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கான்டென்ட்டில் மட்டும் இந்த லெட்டர் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காமன் ஃபார்மேட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். யூ கேன் ரைட் n நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். என்ன கேட்டாலும் சரி, என்ன மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர் கேட்டாலும் இந்த மாதிரி இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியும். இதே போல் ஃபார்மல் லெட்டர்ஸ் எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்ற வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் டிஎன் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் இல்லை ஃபர்தராக என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.